பிரேஸ் த லார்ட். சங்கீதம் 25:17 தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அருமையான தெய்வ ஜனமே, இருதயத்தின் வியாகுலங்கள் என்று சொல்லும் பொழுது சொல்ல முடியாத துக்கத்தின் காரியங்கள், அழுத்தங்கள், அப்படியே உள்ளேயே அப்படி ப்ரெஷர் குக்கர் மாதிரி வைத்திருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வியாகுலங்கள், ஐயோ என் பிள்ளை படிக்கவில்லையே, என் புருஷன் என்னை நேசிக்கவில்லையே, ஐயோ இன்னும் எனக்கு திருமணமாகவில்லையே, திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிறது, ஒரு பிள்ளை பேர் இல்லையே, இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் அநேகருக்கு உள்ளத்திலே அந்த வியாகுலங்கள் பெருகும். சில நேரம் தங்களுடைய சொந்த சரீரத்தை பார்த்து இப்படி வேதனையோடு இருக்கிறதே, நம்மால் ஒன்றும் செய்ய இயலவில்லையே என்ற வியாகுலங்கள், பல விதமான வியாகுலங்கள் காணப்படுகிறது. இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வியாகுலத்தோடு நீ உன் வாழ்க்கையை நடத்த நான் உன்னை அழைக்கவில்லை. I want to fill you with the joy of my own, says the Lord. கர்த்தருடைய ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் நம்மை நிறைக்கும் பொழுது இந்த வியாகுலங்கள் நம்மை விட்டு விலகும். அது எப்படி ஆகும்? தேவனுடைய வார்த்தையை படித்து அவரோடு நடக்க நடக்க எப்படிப்பட்ட வியாகுலங்களும் நம்மை விட்டு நீக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, தாவீது சொல்லுகிறார், என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். இடுக்கண்கள் என்று சொல்லும் பொழுது சிக்கலான காரியங்கள், நம்மை மாட்டி வைக்கிற காரியங்கள், நம்மை நகர விடாத காரியங்கள், முன்னேற விடாத காரியங்கள், எத்தனையோ நம்ம பிஸ்னஸில், நம்ம வாழ்க்கையில், நம்ம படிப்பில், so many things are there. அந்த எல்லா டிஸ்ட்ரெஸ் பாருங்க, தாவீது சொல்கிறாரு, என்னை இந்த எல்லா காரியத்திலிருந்தும் என்னை விடுவியும் என்று கேட்கிறார். இன்றைக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை இந்த வியாகுலங்களுக்கு அவர் விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய இடுக்கண்களுக்கு உங்களை அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். You need to be happy and joyful. God wants you to be like that, to be a conqueror. May God bless you with His prophetic word today. Amen.